மீட்டு 2000 முடித்தவங்க அவங்க நடத்தும்போது வேறு ஒரு ஹாலில் நடத்துனாங்க. இந்த ஹால் அப்போ கிடைக்கல எங்களுக்கு. அதன் பிறகு இந்த ஹால் ஏற்பாடு பண்ணி 2வது பேட்ச்சு அங்கே பாருங்கள், அந்த 2வது பேட்ச்சு அங்கே பொறிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பெயரை. 82 85 அவங்க மீட் நடத்துனாங்க. இங்கே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு ஏசி வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு டைரெக்டாக எங்களால் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க முடிச்சு போயிட்டு அதன் பிறகு அதை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி உங்கள் வாயிலாக செலுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அடுத்த பேட்ச்சு நமக்கு கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அலுமினியில் ஒரு ஸ்டூடெண்ட்டும் 40 ரூபாய் கலெக்ட் பண்ணுற அந்த ஃபண்டில் ஒரு அலுமினி பில்டிங் முன்னாடி கட்டியிருந்தாங்க. அந்த பில்டிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதுலேயும் இப்போவும் சரி, கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற பெயரில் அது இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து தங்கலாம். நேற்று கூட நம்ம சங்கர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். அதில் ஒரு ஏசி இருக்குது, 2 நான் ஏசி இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்த நான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சாவி கொடுத்துட்டேன் நேற்று. அந்த ரூம் அவங்க பயன்படுத்திக்கலாம். அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த மெத்தை, அந்த தலையணை உரை, இதெல்லாமே கூட ஒரு பேட்ச்சு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை கல்லூரி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய முன்னாள் முதல்வர்கள், இந்நாள் முதல்வர் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி உரையை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா மாணவர்கள்ட்டையும் அவருடைய இன்ட்ராக்ஷன் இன்றைக்கி நம்ம இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணதிலே தெரிஞ்சிருக்கோம். அவருடைய எளிமையும் மாணவர்கள் மேலே வச்சுருக்கிற அபிப்பிராயம் என்னன்னு நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். இல்லை ரொம்ப முத்தாய்ப்பாக சொல்லணும்னா, இவருடைய மகள் இன்று ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. இது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக உண்மையிலே வந்து கிரேட் சார். வந்து ஒரு ஐஏஎஸ்ஸை உருவாக்கியிருக்கிறீங்க. உண்மையில் அவங்க ஆனாங்க இல்லை, நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க தான் சொல்லுவேன். எங்களை உருவாக்கின மாதிரி ஐஏஎஸ்ஸையும் உருவாக்கியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துறை ஏற்புரையை கேட்க வந்திருக்கிறோம். அது நம்ம முதல்வர் அவர்களுக்கு திரு பாலு சார், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பாலு சார் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். இந்த கல்லூரியில் எனது மாணவர் திரு குப்பன் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அதே சமயத்தில் முக்கியமாக இந்த நமக்கு தெரிஞ்ச இந்த வட்டாரத்தில் கடின உழைப்பால் தனது 2 வாரிசுகளையும், ஒருவர் டாக்டராக இருக்கிறார், ஒருத்தர் வந்து டாக்டர் கம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அந்த வகையில் அந்த உழைப்புக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இது அவ்வளோ சீக்கிரமாக, ஏன்னா வந்து ஆல் இண்டியா லெவலில் நல்ல ரேங்கில் வந்திருக்காங்க, ஸ்டேட் லெவல்லையும் நல்ல ரேங்கில் வாங்கியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் அவரை பாராட்டும் முகத்தான் இந்த சால்வையை அணிவிக்கின்றேன். நல்ல கை தரலாம் சார். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் பேராசிரியர்கள், எனது ஆசான்கள், இதில் குறிப்பிட நம்ம சொல்லணும்னா எனது ஆசான்கள், இந்நாள் நமது கல்லூரியினுடைய துணை முதல்வர், துறைத் தலைவர்கள் மற்றுமுள்ள அனைவருடன் என்னுடைய, அவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு வாய்ப்பு கொடுக்காம சொல்லிட்டு போயிட்டாரு, என்னுடைய ஜூனியர்களான உங்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமலிங்கம் சொன்னார், இதை கல்லூரியில் படித்தேன்னு அழகாக சொல்லிட்டு போனார். அதே தான் நானும், வேற ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. 76 79 இதே கல்லூரியில், இதே கல்லூரியுடைய ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். ஸோ இந்த கல்லூரியில் படித்து இன்றைக்கி இந்த முதல்வர் பொறுப்பில் நான் அமர்ந்திருக்கிறேன்னா, ஒரு கிராமத்து சூழலில், பஸ் போகாத ஊரில் பிறந்து படித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா, அதுக்கு என்னுடைய பெற்றோர்களும், நம்முடைய கல்லூரியில் சேர்ந்த பிறகு நம்முடைய ஆசான்களும், இவர்கள் தான் அதற்கு முக்கிய ஒரு பங்கு. அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். என்ன பாராட்டத்திலே குறியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களை தான் நான் பாராட்டணும். பாராட்டக்கூடிய சூழல்னா, என்னை வந்து நண்பர்கள் கேட்டாங்க, சார் ஒரு அலுமினி மீட் நடத்தினேன், தாராளமாக நடத்துங்க. நானும் சில கண்டிஷன்லாம் போட்டேன்.
என்ன அந்த கண்டிஷன் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது போட்டால் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி செஞ்சேன். பட் இல்லை சார், நீங்கள் போடுற கண்டிஷன் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அலுமினியம் மீட்டை நடத்துகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு இந்த மீட்டை நடத்தணும்னா நம்முடைய அலுமினியம் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, பாலிடெக்னினுடைய மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர், சிவில் துறையினுடைய துறைத் தலைவர் அவர் மாணிக்க சாரை சந்திங்க அப்படின்னா அவரை சந்தித்தாங்க. அவர் அதற்கு தேவையான உங்களுடைய பெயர் விலாசம் முதற்கொண்டு கல்லூரியிலேருந்து எடுத்து கொடுத்து காண்டாக்ட் பண்ண ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே அவர் இந்த கல்லூரியில் உள்ள அனைத்து தற்போது உள்ள ஆசிரியர்கள், துறைத் தலைவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் கல்லூரியை நான் இறைவன் அருளால் நன்றாக நடத்தி வருகிறேன். இது ஒன்றே எனக்கு போதென்ற ஒரு நிலைமை நினைக்கிறது. உங்களுடைய அன்பு ஆதரவும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு மாணவருக்கு ஒவ்வொரு இப்போ கத்தாரில் இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், இங்கே எல்லாம் உட்காந்துருக்கிறவங்களாம் செட்பிங்க அப்படின்னாங்க. செட்பிங்க வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நல்ல சிலை செதுக்கும் போது நல்ல சிலையாக வரக்கூடிய கல்லாக பார்த்தா நாங்கள் செதுக்குவோம். ஆனால் எங்ககிட்ட வந்து சேர்றது பார்த்தீங்கன்னா களிமண்ணும் இருக்குது, மணலும் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது இதில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு. கம்ப்யூட்டர் படித்து கவிதை பாடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கவிதை படிச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு பாராட்டல். மெக்கானிக்கல் படிச்சுட்டு நான் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு 700 பேருக்கு நான் லேபருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கேன், சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து உங்களுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை நான் இந்த நேரத்தில் என் பாராட்ட கட்டுள்ளேன். நாங்கள் இப்போ இருக்கும்போது நான் வந்து 82 நான் வந்து கல்லூரியில் சேர்ந்தேன். அப்போலாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருப்பீங்க. அவர் சொன்னார், நாங்கள் 2-3 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறோம் இல்லை அப்படி நம்ம கூட உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரு அதிசயமாக பார்ப்போம் அந்த டைமில் அவங்களெல்லாம் வந்து. ஏன்னா இன்றைய காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரம். இன்றைய மாணவர்கள் உங்களை போன்று அல்ல. நீங்கள் அவ்வளோ வந்து நல்ல எப்படி இருப்பீங்க இருந்தாலும் ஒரு முரட்டுத்தனமாக இருப்பீங்க. நீங்கள்லாம் இப்போ உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க மாதிரிலாம் இல்லை. பார்க்கறதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உருவங்கள் தோற்றங்கள்லாம் முரட்டுத்தனமாக இருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்தீங்க நீங்கள் எல்லாருமே வந்து. ஸோ அப்போ வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க அது மாதிரி தான் இருந்திருப்பீங்க. இன்றைய மாணவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் குழந்தை பால்வடிய முகமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப மாறி போயிருக்கு. நாங்கள் துறைத் தலைவர்ல இருந்து ஆசிரியர்ல இருந்து அனைவரும் அவங்கள வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் கொஞ்சம் மெருகேற்றி இருக்கின்றது உண்மை. ஸோ உங்களை போன்ற முன்னாள் மாணவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. பலர் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்கின்றீர்கள், சிலர் அரசியலில் புகுந்து கலக்குகின்றீர்கள், சிலர் என்ன நமக்கு வந்து பல்வேறு துறைகளே இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவிலில் ஒரு கமலகண்ணன் பேசினார். இன்னைக்கு நான் திருச்சி சைடில் நான் நிறைய ஒரு ப்ரொமோட்டர்ஸாக இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருமை. பாலசுப்ரமணியன் சொல்றாரு, நிறைய பாலசுப்ரமணியன் இருந்தாங்க, பேரை சொல்லி இனிஷியல் சொல்லி கூப்பிட முடியல, கூட அப்பா பேரை சேர்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்லயும் இருக்கிறாங்க ஐயா. சிவில் அவங்க கூட படிச்சாங்க. எத்தனை செந்தில்குமார்? 4 செந்தில்குமார், எம் செந்தில்குமார், ஜி செந்தில்குமார், எஸ் செந்தில்குமார், அதுல 2 செந்தில்குமார் வந்திருக்காங்க. கொஞ்சம் எழுந்திருக்கலாமே. ஸோ இவங்கெல்லாம் இவர்கள்லாம் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து இந்த நிறைய வரிசையாக வரும்போது அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, இனிஷியல் வந்து செந்தில்குமார் சொல்லிட்டு வரிசை இனிஷியல் மட்டுமே நான் சொல்லுவேன், அட்டன்ஸை பார்க்காம நம்ம சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி 5 செந்தில்குமார் இவங்க பேச்சில் படித்தாங்க. ஸோ செந்தில்குமார், பாலசுப்ரமணியன்ற பேர்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ் அப்போ வந்து இல்லைங்களா, இன்னைக்கு காலகட்டங்கள் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மாணவர்கள் நீங்கள் அன்றைய மாணவர்களாக இருந்து இன்று அவர் சொன்னார், நாங்கள் குழந்தையாக வந்தோம், அதாவது குழந்தை முகத்தோடு வந்தோம். இன்று ஒன்று குழந்தைகளை வந்து பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு தந்தையாக மட்டும் இல்லை, ஒரு குடும்ப நல்ல தலைவனாக இருப்பீர்கள் என்பது எனக்கு நம்பிக்கை உண்டு. நிர்வாகத்திலும் சிறந்தவராக இருப்பீர்கள் என்பது உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரிகிறது. உங்களை இந்த நேரத்திலேயே நான் சந்தித்ததற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திடீர்னு நேற்று ராதாகிருஷ்ணன் ஃபோன் பண்ணாரு, ஐயா நானும் 87-90 தான் படித்தேன்னாரு. அப்புறமா எழுந்திருக்கலாமா? நான் ராதாகிருஷ்ணன் உடனே சொன்னார், இந்த பேட்ச் தானே நீங்களா அப்படின்னு. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திலே இருக்கிறதுனால அவர் எங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி எங்களை சந்திப்பார் உரிமையோட. ஏன்னா அவங்க அண்ணன் நாகராஜ் எங்களுடைய முன்னாள் மாணவர். ஸோ அந்த உரிமையில் அவர் கொஞ்சம் பழக்கம். இந்த மாதிரி ஒரு சிலர் தான் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இந்த மீட்டிங் அப்புறம் உங்களெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவங்களா எனக்கு தெரியுது.
நீங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து விழாக்களுக்கும் உங்க நண்பர்கள், இந்த குழுவில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே, ஏன்னா நீங்க அனுப்பாமல் எங்களை போன்ற முன்னாள் ஆசிரியர்களுக்கும் அனுப்பினால் நாங்களும் உங்கள் குடும்பத்தில் அன்று வாழ்த்துரை வழங்குவோம் என்று இந்த நேரத்திலே நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் குழந்தைகளும் பல்லாண்டு அதாவது நல்ல ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று இந்த கல்லூரி முதல்வர் என்ற முறையில் அல்ல, உங்களுடைய சீனியர் முன்னாள் மாணவர், இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் என்ற முறையிலும் இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்தி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வண்டிப்பாளையம் புதுவண்டி ரவீந்திரன் என்கின்ற கவிஞர். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரவீந்திரன். நான் பிரேக்ஸ் இந்தியாவில் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 8 வருஷமாக, ஒரு 7 வருஷம் கல்ஃபில் ஒமானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதான் என்னுடைய பேக்ரவுண்டு. ஸ்பெஷல் அந்த முத்தியா பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு, அதான் ஸ்பெஷல். ஸோ நண்பர்களெல்லாம் ஒரு கவிதை மாதிரி படிக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக படிச்சிருக்கணும், இப்போ படிக்கிறேன். மல்லிகை கரம் தொட்டு நட்பின் கிளை விரிக்கும் உங்கள் ஒவ்வொருவரிலும் பூத்து குலுங்குகின்றேன். தூரத்து வானுக்கு வர்ணமடிக்க நாட்களை சற்று புரட்டிட எண்ணி விழைகிறேன். 90 வரை காலச்சக்கரத்தோடு சற்று உங்களையும் பின்னோக்கி சுழற்றுகின்றேன். நாம் எந்திரமாகி உழவிக் கொண்டிருக்கின்றோம். தொடர் வரையறைக்குள் சற்று இளைப்பாறுவோம் வாருங்கள் தோழர்களே. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக படிச்சிருக்கணும், லேட்டாக படித்ததாக மன்னிக்கணும். இப்போ நாமெல்லாம் 90ல் போனோம், இப்போ திரும்ப வந்துட்டோன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னை நன்றி உரை கூப்பிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. நன்றி 3 எழுத்து தான், ஆனால் அதுக்கு பவர் ஜாஸ்தி. நீங்கள் உதட்டால் சொல்லாமல் உள்ளத்துலன்னு சொல்லி பாருங்கள், நன்றின்னு சொல்லி பாருங்கள், யூ வில் ஃபீல் குட். அந்த பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சதுக்கு ஆர்கனைசிங் கமிட்டிக்கு ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ். ஆக்சுவலி நன்றி. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அந்த கவிதை இந்த சூழலுக்கு ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன், அதை சொல்கிறேன். ஒற்றுமைக்கு வேண்டுகையில் உடைந்து சிதறியது கோவிலில் தேங்காய். இதுதான் எழுதின ஒரு கவிதை. அது இப்போ ரிலேட் பண்ணி பார்த்தோன்னாக்கா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்ம 90ல் ஆக்சுவலி உடைந்து சிதறோம், அங்கங்கேயும் போகிறோம், எல்லாமே ஒற்றுமையாக இப்போ கூடுறதுக்காகத்தான். அது ரொம்ப சிறப்பாக இருந்ததுக்காக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நல்ல காலம் வந்தால் எல்லாரும் கூடி வரும்னு சொல்லுவாங்க. நாம் எல்லாமே கூடி வந்திருக்கோம். இப்போ காலத்துக்கே இப்போ நல்ல நேரம். இப்போ விதையிட்டு உரமிட்டு எங்களை மரமாய் வளர்க்க செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் நன்றி. இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த ஆர்கனைசிங் கமிட்டி, அவங்களுடைய எஸ்பெஷலி கமலக்கண்ணன், அன்பு சுழர், இவங்களாம் அவங்களுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் ரொம்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்பேஸுக்கும் ரொம்ப சின்சியராக திங்க் பண்ணி ஒர்க்டு வெரி ஹார்ட். அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னாக்கா அந்த ஃபேக்ட்ரிலாம் ஒர்க் பண்ணவங்களை பார்த்தா தெரியும், பிளான் டூ செக் ஆக்ட். இதை அழகாக பிளான் பண்ணி டூ பண்ணி செக் பண்ணி இப்போ ஆக்ட் பண்ணியாச்சு. வி ஆல் டுகெதர். ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்குது. இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக ஒருத்தர் நன்றி சொல்லி ஆகணும். யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்க சொல்ல முடியுமா? வாட்ஸ்அப் நம்மளை எல்லாரையும் ஒன்று கூடிக்கிறதுக்கு மிக 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 உறுதுணையாக